அம்மா ராசி அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 194. ஓம் பறையென போற்றும் பரம்பொருள் போற்றிவோம். மந்திரம் 195. ஓம் வைகரி வாக்கின் வடிவினல் போற்றிவோம். நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் சரி, எந்த ஒன்றை கேட்டாலும் சரி, அந்த ஒன்றை சேர்ந்தாலும் சரி, அது உருவம் உடையதாக இருந்தாலும் உருவம் அற்றதாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை பற்றி அறியவும் புரியவும் துணை புரிவது சப்தம்தான். அவ்வளவு ஏன், நாம் நினைக்கிற நினைப்பும் நமது எண்ணங்களும் கூட சப்தத்தால் தான் உருவாகின்றன. எல்லா எண்ணங்களும் மனத்தின் கூறுபாடுகளும் சப்தங்களால் ஏற்படுவனவே. நம் கண் புலனுக்கு அப்பாற்பட்ட உலகங்கள் கூட சப்தங்களின் பிரதிபலிப்பே. எளியதும் சிக்கலானதுமான பல சப்தங்களின் பிரதிபலிப்பே பல உலகங்கள். சப்தம் என்றால் என்ன? மேகமும் உராய்வதால் இடி இடிக்கிறது. காற்றும் மரமும் உராய்வதால் பெரிய ஒலி கேட்கிறது. மலை மேல் கிடக்கிற பாறை ஒன்று தனியாக உருண்டு அசைகிற போது சப்தம் உண்டாகிறது. எனவே இரண்டு பொருள்களிலேயே உராய்வு ஏற்படுவதால் சப்தம் கேட்கிறது, அதாவது வைப்ரேஷன். அல்லது ஒரு பொருளின் அசைவால் சப்தம் கேட்கிறது. எனவே பொருள்களின் உராய்வு அல்லது அசைவு என்பது சப்தம் கேட்பதற்கு காரணம். அந்த உராய்வால் ஏற்படும் சப்தம் காரியம். இன்றைய பௌதிக விஞ்ஞானம் இப்படித்தான் சப்தத்தை பற்றி விளக்குகிறது. புலன்கடந்த நகர்பொருள்களை பற்றிய மெட்டாபிசிக்ஸ் ஆராய்ச்சி நடத்திய தத்துவ ஞானிகளின் கருத்துப்படி மேற்கண்ட கொள்கை குறையுடையது. பொருள்களின் உராய்வால், அதாவது வைப்ரேஷன் காரணமாக மட்டும் சப்தம் கேட்பது இல்லை. வைப்ரேஷன், அதாவது சலனங்கள் இல்லாமலேயே சப்தங்கள் சில உலகில் உண்டு என்பது நம் நாட்டு தத்துவ ஞானிகளின் கொள்கை. There can be sound without vibration. சாதாரணமாக காதுகட்கு எட்டாத சப்தங்கள் உலகத்தில் உண்டு. ஒளியை விட வேகமாக பறக்கிற ஜெட் விமானங்களை மனிதன் கண்டுபிடித்திருப்பது உண்மைதான். ஆனாலும் வானவெளியில் சுற்றுகின்ற இந்த பூமியின் சப்தத்தை அவனால் கேட்க முடிவதில்லை. நம் கண்களுக்கு தென்படுகின்ற இந்த உலகம் படைப்பிற்கு முற்பட்ட காலத்திலே சப்தமாக இருந்து அதன் பிறகே நாம் எல்லாம் பார்க்கிற மாதிரி உலகமாக வெளிப்பட்டது என்பது நம் நாட்டினர் கருத்து. அந்த ஆதி சப்தத்தை பறை சப்தம், பாரா சவுண்ட் என்றே குறிக்கிறார்கள். பிரபஞ்சம் எல்லாமே ஒளி வெள்ளம் நிரம்பியதாக உள்ளது. ஒவ்வொன்றும் கூடுதல் குறைவான அளவில் ஒளி வடிவில் விளங்குகிறது. அந்த ஒளிகளில் சிலவற்றையே நம் கண்களால் பார்க்க முடியும். உலகம் முழுவதும் சப்தம் நிரம்பியுள்ளது. சில ஒளிகளை மட்டுமே நம் காதுகளால் கேட்க முடியும். அல்ட்ரா வயலட் என்கிற நிறம் ஒன்று உண்டு. அந்த நிறத்தை பார்க்கும் சக்தி நம் கண்களுக்கு இல்லை. அல்ட்ராசோனிக் என்கிற சூட்சும சப்தம் ஒன்றுண்டு. அதனை கேட்கிற சக்தி நம் காதுகளுக்கு இல்லை. சப்தத்தின் மூலம் ஒளியை உண்டாக்கலாம், நெருப்பை உண்டாக்கலாம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். If a glass rod is made vigorously at ultrasonic frequencies and is then held between the finger and the thumb, it burns the skin. The reason is that the sound is producing fire and light. ஆதாரம் P.B. Mukherjee, Introduction to Japasutram, page number 10. ஜியாமெட்ரி என்கிற வரைபட கணக்கு ஒன்று உண்டல்லவா? அந்த கணக்கில் வருகிற சதுரம், முக்கோணம், கூம்பு, வட்டம் என்கிற வளைவுகள் பல கொண்ட வடிவங்களையும் சப்தங்கள் உண்டாக்குகின்றன என்று கூறுகிறார்கள். அது மட்டுமன்று, திடப்பொருள், திரவப்பொருள்,
வாயு பொருளாகவும் சப்தம்தான் உற்பத்தி செய்கிறது என்றும் கூறுகிறார்கள். சப்தத்தை பார்க்க முடியுமா? பைசந்தி என்ற ஒரு வகை சப்தம் உண்டு. அது ஒளியுடன் கூடியது. அந்த சப்தத்தையே கண்ணால் காண முடியும் என்கிறார்கள் யோகிகள். அந்த சப்தத்தை விஷனரி சவுண்ட் என்பார்கள். இது தட்பவெப்பத்தை உருவாக்குகிறது என்கிறார்கள். மத்தியமை என்கிற ஒரு வகை சப்தம் உண்டு. அது ஒரு பொருளின் வடிவத்தையும் அமைப்பையும் மாற்ற வல்லது என்கிறார்கள். வைகரி என்ற சப்தம் ஒன்று உண்டு. நம் காதுகளுக்கு எட்டுகிற சப்தம் இதுவே. இந்த சப்தம் திடப்பொருளின் வடிவத்தை மாற்ற வல்லது. இந்த சப்தம் வளைவுகளையும் கூம்புகளின் மேல் கூம்புகளையும் இணைக்கோடுகளையும் வட்ட வடிவங்களையும் படைக்க வல்லது என்கிறார்கள். பறை என்கிற சப்தம் ஒன்று உண்டு. அதுதான் ஆதி சப்தம். அது நம் பிரபஞ்சத்திலும் உண்டு, நம் உடம்புக்குள்ளும் உண்டு. அந்த பறை என்ற சப்தத்திலிருந்து தான் பைசந்தி, மத்தியமை, வைகரி என்கிற 3 சப்தங்களும் புறப்பட்டு வருகின்றன. சில சப்தங்கள் நம் காதுகளுக்கு எட்டுகின்றன. சில சப்தங்கள் காதுகளுக்கு எட்டுவதில்லை. நம் மனதில் உள்ளதை மற்றவர்களுக்கு எட்டும்படி பேசுகிறோம். அப்போது வெளிப்படும் சப்தத்திற்கு வைகரி என்று பெயர். இந்த வைகரி சப்தம் நம் காதுகளுக்கு எட்டுகிறது, மற்றவர் காதுகளுக்கும் எட்டுகிறது. நம் கருத்தை மற்றவருக்கு வாயால் தெரிவிப்பதற்கு முன்பாக அந்த சப்தம் எப்படி இருந்தது? மனதில் எண்ணமாக இருந்தது. அந்த எண்ணமும் நினைப்பும் எப்படி இருந்தது? முதலில் சூட்சும சப்தமாக இருந்தது. அதன் பிறகே வாய் மூலமாக வெளியே வந்தது. அப்படி வெளியே வந்துவிட்ட சப்தம்தான் வைகரி. அதற்கு முன் சூட்சமமாக உள்ளிருந்த அந்த சூட்சம சப்தத்தை பறை, பைசந்தி, மத்தியமை என்று 3 வகையாக குறிப்பிடுகிறார்கள். நாம் பேசுகிற எல்லா ஓசைகளும் 4 வகையில் அடங்கும். அவை வைகரி, மத்தியமை, பைசந்தி, சூக்குமை. வைகரி பேசுவோன் காதுகட்கும் கேட்போன் காதுகட்கும் புலப்படுவது. மத்தியமை மற்றவர்க்கு புலப்படாத மெல்லோசை. இது கழுத்தளவில் வந்து நிற்பது. பைசந்தி மயில் முட்டைக்குள் உள்ள நீரில் 5 நிறங்களும் அடங்கி நிற்பது போல கழுத்தின் கண் பிரிந்து நின்ற எழுத்தெல்லாம் நுட்பமான வடிவில் நினைப்பில் அடங்கி பல்வேறு உணர்வுகளை தராமல் பொது உணர்வு மட்டுமே நிகழ்வதற்கு கருவியாக நிற்பது இது. சூக்குமை பைசந்தி, மத்தியமை, வைகரி 3 ஓசைகளும் அழிய தான் அழியாததாய் அகத்திலே அறிவு, ஒளி, ஓசையாய் விளங்குவது இது. இவற்றை சுருக்கமாக சொன்னால் வைகரி செவி ஓசை, மத்தியமை கருத்தோசை, பைசந்தி நினைவோசை, சூக்குமை நாக்கு ஓசை என குறிப்பிடலாம். இந்த 4 வகை ஓசைகளாகவும் உள்ளே இருப்பவள் பரம்பொருளான ஆதிபராசக்தி என்பதை இம்மந்திரங்கள் குறிப்பிடுகின்றன. இவற்றுள் சூக்குமை அல்லது பறை என்று சொல்லப்படுகின்ற சப்தத்தின் இலக்கணம் சப்தமற்ற அமைதிதான் என்று கூறுவர். The paradox therefore is that the quality of sound is silence. In silence, it is omnipotent, omniscient, and omnipresent. It is in that view the universe is conceived in sound. It is born in sound. It grows and lives in sound. It is dissolved in sound. Adharam P.B. Mukherjee, Introduction to Japasutram, page 11. Om Shakti. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து உரிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.